நீங்க பார்த்திருக்கிற மாப்பிள்ள பிரபுவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தவர் மட்டுமில்ல, அதுக்கேத்த நல்ல மனசம் உள்ளவர். சார் அதான் இல்ல. வேற என்ன, அவன் ஒரு பெரிய பொம்பளை பொறுக்கி, ஊர் சுத்தி குடிகாரன், இப்படி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா? சார் அவன் ஊர் சுத்துறவனாவோ பொம்பளை பொறுக்கியாவோ குடிகாரனவோ இருந்தா பரவாயில்ல சார். அவன் ஒரு லூசு சார், அவன் ஒரு பைத்தியம் சார். ஏய், வாய்க்கு வந்தபடி பேசுன, அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவார் ராஸ்கல். சார் அடிக்கணும் தோணு அடிங்க சார், பரவாயில்ல சார். ரேவதி வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். அவனுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா அவ வாழ்க்கை பாலாயிடும் சார். அவன் ஒரு மென்டல் சார். இதெல்லாம் தெரிஞ்சு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்களா சார்? என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற. இந்த நாடகம்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இன்னொரு தடவை நீ ரேவதியை பத்தி நினைக்கவோ பேசவோ கூடாது, சொல்லிட்டேன். சார் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். சார் தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க சார். பிரபு மனநல பாதிக்கப்பட்டவங்கிறது உண்மை. நான் அபிராமி கிட்ட பிஏவா வேலை செஞ்சதுனால எனக்கு எல்லா விவரமே தெரியும் சார். இந்த கல்யாணத்தை பத்தி நான் பேசுனதுனால தான் இந்த அம்மா என்னை வேலையை விட்டு அடிச்சு விரட்டிட்டாங்க. அந்த அம்மா பெரிய துரோகிங்க. ஓ, ஒன்னு அவங்க வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, அதனால இப்ப அவங்க கெட்டவங்க. அநியாயமா ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேடா ராஸ்கல். சார் 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 ஒரு நிமிஷம் இல்லைங்க சார். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க சார். அந்த அம்மாவை பழி வாங்குறதுக்காக நான் இதை சொல்லல சார். ரேவதிக்காக தான் சொல்றேன். தயவு செய்து சொல்றேன் சார், இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. வேணும்னா ரேவதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணு வாழ்க்கையில நல்லது நடக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது இல்ல சார்? தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க சார். அவன் ஒரு பைத்தியம் சார், அவன் ஒரு லூசு சார். இன்னொரு வார்த்தை பேசன இங்கே கொண்டு புதைச்சிடுவேன். படா. சார் அவன் ஊர் சுத்துறவனாவோ பொம்பளை பொறுக்கியாவோ குடிகாரனவோ இருந்தா பரவாயில்ல சார். அவன் ஒரு லூசு சார், அவன் ஒரு பைத்தியம் சார். ரேவதி வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். அவனுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா அவ வாழ்க்கை பாலாயிடும் சார். அவன் ஒரு மென்டல் சார். இதெல்லாம் தெரிஞ்சு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்களா சார்? யாரு கேட்டு எந்திரிச்ச? சொல்லு சொல்லு. நிச்சயமா உமா, ஏன் ஓடுற? காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், வால்யூம குறைங்க வால்யூம குறைங்கன்னு. குழந்தைங்க குறைக்கிற பாடம் இல்ல. போய் சொல்லு, வால்யூம குறைக்க சொல்லு. என்னங்க எப்போ உள்ள வந்து உட்கார்ந்தீங்க? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சட்டையை மாட்டிட்டு கிளம்புனீங்க. எங்க போனீங்க? உங்களை தாங்க கேக்குறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அசோக் ஃபோன் பண்ணா. அவன் எதுக்கு ஃபோன் பண்ணா? என்னவா? சொல்றேன், உங்க அம்மாவை கூப்பிடு. எதுக்குங்க? கூப்பிடுமா சொல்றேன். அம்மா அம்மா, என்னம்மா? கொஞ்சம் இங்க வாயேன். அசோக் என்னங்க சொன்னா? பதட்டப்படாத தானோ, சொல்றேன். என்ன தானோ? அத்தை, நான் தான் உங்களை கூப்பிட்டேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க மாப்ள. அபிராமி அம்மா வீடு உங்க வீட்டுக்கு எதிர் வீடு தானே? அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம்ல? தெரியும்னா அந்த அம்மா கார்ல வரும்போது போகும்போது பார்த்திருக்கேன்.
பெருசா பழக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு மாப்பிள்ள கேக்குறீங்க? இல்ல, அந்த வீட்ல உங்களுக்கு எல்லார பத்தியும் தெரியுமான்னு கேட்டேன். முக்கியமா மாப்பிள்ள பிரபுவை பத்தி. அந்த பையனை நான் பார்த்ததே இல்ல. அதான் அன்னைக்கு சொன்னாங்களே லண்டன்ல ஏதோ பெரிய வியாபாரம் பண்றாருன்னு. ம். தனம், ம்? அன்னைக்கு பிரபு நம்ம வீட்டுக்கு வந்தார் இல்லையா? அவரை பார்த்தப்போ உனக்கு என்ன தோணுச்சு? நல்ல பையன்தான், கொஞ்சம் அப்பாவித்தனமா இருந்தாரு. அந்த பையன் வெளிநாட்டுல அவ்வளவு பெரிய வியாபாரம் பண்றாருன்னா ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த பையன் பேசுறது, பாக்குறது, பழகுறது எல்லாமே வித்தியாசமா தான் இருந்துச்சு. முதல்ல அசோக் எதுக்காக கூப்பிட்டான், என்ன சொன்னா அத சொல்லுங்க. பிரபுவை பத்தி தப்பா சொன்னான். என்ன சொன்னாங்க? பிரபு மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்றான். ம், சரியா போச்சு. அம்மா, அவனுக்கு பொறாமைங்க. ரேவதி அவனுக்கு கிடைக்கலங்கிற பொறாமை. எதுக்கு அவனை திட்டிக்கிட்டு? அவன் சொன்னது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அதான் அந்த பையனை நேர்ல பார்த்தோம்ல. கொஞ்சம் அப்பாவித்தனமா இருக்கிறது வாஸ்தவம் தான். பொண்ணு பார்க்க வந்திருக்கப்போ புதுசா நம்ம அத்தனை பேர் நிக்கும் போது கொஞ்சம் கூச்சம் இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு கூச்சப்படுறவன் அவ்வளவு பெரிய வியாபாரத்தை எப்படி நடத்துவான்? ஏமா, வியாபாரமா பொண்ணு பாக்குறது ஒண்ணா? கொஞ்சம் சும்மா இருமா. நான் சும்மா தான் இருக்கிறேன். ஒரு வார்த்தை பேச விட மாட்டியே. சரி, நீங்க 2 பேர் எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறீங்க? நம்ம வீட்டு புள்ளைய கட்டி கொடுக்க போறோம். வெளியாட்கள் கிட்ட விசாரிக்கிறதை விட நாமளே உண்மையை தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? நீங்க என்னங்க, யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு. நான் என்ன அபிராமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா கேட்க போறேன்? அருணாச்சலத்தையும் சங்கீதாவையும் கூப்பிட்டு சொல்றேன். அருணாச்சலம், அப்பா கூப்பிடுறாரு. அப்படியே சங்கீதாவையும் கூட்டிட்டு வா. அருணாச்சலம், நீயும் சங்கீதாவும் ஒரு நட அபிராமி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஏன்பா? சில பேர் பிரபுவை பத்தி தப்பா சொல்றாங்கப்பா. அது உண்மையா இருக்காது, இருக்கவும் கூடாது. இருந்தாலும் நம்ம மன திருப்திக்காக ஒரு தடவை நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. நீங்க 2 பேரும் பிரபுவுடைய முகூர்த்த சட்டைக்கு அளவு கேட்டு வந்த மாதிரி போங்க. எப்படியாவது பிரபுவை சந்திங்க. அவருடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிங்க. சரிங்கப்பா. உடனே கிளம்புங்க. வாசங்க. நீங்க செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கலங்க. ரேவதி விரும்பி தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறா. பிரபுவை பத்தி அவளுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ரேவதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? ரேவதி கிட்டே கேட்கிறேன்.